நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீராமனின் பாதையில் சித்திரகூடத்தை அடைந்துள்ளோம். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் ஆனந்தமாக மீதமுள்ள ஆண்டுகளை கழிப்பதற்கு இங்கு வந்து சேர்ந்தார்கள். சித்திரகூடம் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் எல்லையிலேயே உள்ளது. இவ்விடத்தில் நாம் தங்குமிடங்களெல்லாம் ஓரிடத்திலும், தரிசிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய இடங்களெல்லாம் மற்றொரு இடத்திலும் இருக்கும். எப்போதும் ஒரு பஸ்ஸு ஒரு ஸ்டேட்டு விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக வேண்டுமானால் பர்மிட் வாங்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் நாம் 2 நாட்கள் தங்கியிருந்தால் இந்த ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்டேட்டுக்கும் மாற்றி மாற்றி போக வேண்டும். அத்தனை தடவையா பர்மிட் வாங்க முடியும்? மேலும் பல இடங்களுக்கு நீளமான பஸ்ஸுகள் போகாது. அதனால் அதனை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு சிற்றுந்துகள், சிறு சிறு பஸ்ஸுகள், மினி பஸ், அதில் போயிட்டு வர்றது தான் இந்த ஊருக்குள்ள சுலபம். சித்திரகூடம் பாரத தேசத்தின் நடுநாயகமாக விளங்குகிறது. 4 தாம் என்று கொண்டாடுவார்கள். வடக்கு புறத்துக்கு பதரிகாசிரமம், மேற்கு புறத்தில் துவாரகை, கிழக்கே புரி ஜெகநாத க்ஷேத்திரம், தெற்கே ராமேஸ்வரம் என்று பொதுவாக கூறுவது வழக்கம். இந்த 4 இடங்களுக்கும் நடுநாயகமாய் பரமதாம் என்றிருப்பதுதான் சித்திரகூடம். வடக்கே இருக்கும் சித்திரகூடத்தை இப்ப தரிசிக்க போகிறோம். இதே போல தில்லை நகர் திருச்சித்திரகூடம் என்று சிதம்பரத்தை சொல்லுவார்கள். அங்கே ஆடும் நடராஜ பெருமான், சயன திருக்கோலத்தில் ஆனந்தமாக இருக்கும் கோவிந்தராஜ சுவாமி, இவர்களாலே பெருமை பெற்றதுதான் தில்லை நகரம் சிதம்பரம். அந்த சிதம்பரத்துக்காக குலசேகராழ்வார் 10 பாடல்கள் பாடியுள்ளார். தம்முடைய பெருமாள் திருமொழிங்கிற பிரபந்தத்தில் கடைசி பதிகத்தை திருச்சித்திரகூடம் தில்லை நகருக்காக சமர்ப்பித்தார். ஆனால் 10 பாசுரத்திலையும் சொல்ல வந்தது ராமாயண கதை. அந்த கதையில் இருக்கிற ராமன் வடதிசை திருச்சித்திரகூடத்தில் இருந்தார். ஆனால் குலசேகரர் தென் திசையிலேயே அவனை சேவித்ததாக பாடுகிறார். அங்கநெடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி, வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய்த் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை, செங்கநெடுங் கரிமுகிலை இராமன் தன்னை, தில்லை நகர் திருச்சித்திரகூடன் தன்னுள், எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை எண்ணுகொலோ கண்குளிரக் காணுநாளே என்று குலசேகரருடைய பாசுரம். ராமன் அங்க நெடு மதில் புடைசூழ் அயோத்தி மன்னனாக இருந்தார். உலகனைத்தும் விளக்கும் சோதி, இந்த லோகத்தையே விளங்க வைக்கும் சோதி, வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய்த் தோன்றி சூரிய குலத்துக்கே ஒரு விளக்காக பிறந்தார். அந்த பெருமான் அவனை இன்று சேவிக்க வேணுமானால் தில்லை நகர் திருச்சித்திரகூடத்திலே சேவிக்கலாம். அன்று அந்த சித்திரகூடத்தில் இருந்தார். இன்று இந்த சித்திரகூடத்தில் அமர்ந்தும் சயனத்தும் சேவை சாதிக்கிறார். கோவிந்தராஜ பெருமான் மூலமூர்த்தி சயன திருக்கோலம், உற்சவமூர்த்தி ஆச்சரியமா அமர்ந்து கொண்டிருக்கிறார். இதை போலத்தானே சித்திரகூடத்திலும் ராமன் அமர்ந்திருப்பார். இதோ திரும்ப சித்திரகூடத்தையே அடைவோம். பரிக்கிரமா வலம் வரும்போது சுருக்கமாக ஓரோரிடத்தையும் பார்த்தோம். இப்போது விளக்கமாக பார்க்கலாம். நாங்கள் அனைவரும் 2 நாட்கள் அங்கு தங்கியிருந்தோம். யாத்திரையும் 8ஆம் நாள் அன்று சித்திரகூடத்தை அடைந்தோம். 8ம் 9ம் அங்கிருந்தோம். அடுத்து 10ஆம் நாள் சரபங்காசிரமம், சுதீக்ஷ்ணாசிரமம், அகஸ்தியாசிரமம் சென்றோம். அது ஒரு அட்வென்ச்சர். அதை போயிட்டு வந்ததை எவ்வளவு நேரமானா கூறிக்கொள்ளலாம். இப்போ 8வது நாளும் 9வது நாளும் சித்திரகூடத்தில் இருந்தோம். இங்கே முதல்ல பார்க்க வேண்டியது மொந்தாகினி நதி, அதில் இருக்கும் ராம் காட். எத்தனை படகுகள், அலங்கார படகுகள். இந்த படகிலேயே
எல்லாரும் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகிறார்கள். ராமன் தன்னுடைய தந்தை தசரதன் மரித்த செய்தியை கேள்விப்படுகிறான். சித்திரக்கூட்டத்தில் வந்தப்புறம்தான் பரதன் வந்து அதை கூறுகிறார். ராமன் அழுதார். சீதே, உன் மாமனாரை இழந்தாய், இலக்குவ உன்னுடைய தந்தையை இறந்தாய் என்று சொல்லி அழுதவர் இவர்களை அழைத்து கொண்டு இதோ ராம் காட்டுங்கிற இடத்துக்கு வருகிறார். இதுக்கு ஏன் ராம் காட்டுன்னு பேர்? ராமன் தினமும் இங்குதான் நீராடுவார். தன் தகப்பனாருக்கு இங்குதான் தர்ப்பணம் செய்து அனைத்து கிரியைகளையும் முடித்தார். இன்னைக்கும் நாம் எல்லாரும் அங்கே போய்த்தான் நீராடுவோம். தினமும் ராம்காட்டில் நீராடுவதே மிகவும் புண்ணியமான செயல். இந்த ராம்காட்டை சுற்றி பல கோயில்கள் காணப்படுகின்றன. அதில் முதல் வனவாஸ் மந்திர். ராமன் காட்டுக்கு எழுந்தருளிய போது எப்படி இருந்தானோ அதே திருக்கோலத்தில் இந்த கோயிலில் எழுந்தருளி இருக்கிறார். ஆனால் அதில் ஆச்சரியம், ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுவாசிகள் கோலத்தோடு உள்ளார்கள். சடைமுடி தரித்து மாந்தோல் மரபுரி தரித்து உள்ளார்கள். ஆனால் சீதாதேவி அலங்கரித்து கொண்டு எழுந்தருளி இருக்கிறாள். அவள் இன்னும் ராணியாகத்தான் இவ்விடத்தில் கொண்டாடப்படுகிறாள். வனவாஸ் மந்திர் இதோ ராம்காட்டுக்கு பக்கத்திலே மந்தாகினி கரையிலே இருக்கக்கூடியது. அடுத்தது புத்திரபாகியத்துக்காக இருக்கும் மரம். ஆருக்கெல்லாம் பிள்ளை பேரு, பெண் குழந்தையோ பிள்ளை குழந்தையோ குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களெல்லாம் இந்த மரத்துக்கு வருகிறார்கள். இது நெடுநாட்களாக இருக்கும் மரம். இந்த மரத்தினிடத்தே பிரார்த்தித்து வனவாசத்துக்கு வந்த ராமன் இங்குதானே எழுந்துள்ளி இருந்தார். அவருடைய அருளாலேயே நமக்கு புத்திர பேரு கிடைக்க வேணும் என்று இங்கேயே வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இதற்கு பழம், வெற்றிலை பாக்கு, தேங்காய் முதலான அனைத்தும் சமர்ப்பித்து மங்களம் செய்கிறார்கள். அடுத்து பர்ணகுடி, பிரம்ம தீர்த்தம். இந்த ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் உள்ளது. பிரம்மாவே கிருதயுகத்தில் சிறந்த தவம் இயற்றினார். சித்திரகூடத்தில் ஓரிடத்தை தேர்ந்தெடுத்து அதை புனிதப்படுத்தினார். அவ்விடம்தான் பிரம்ம தீர்த்தம். இங்குதான் யஜ்ஞ பூமியை ஏற்படுத்தி பிரம்மா 108 ஹோமகுண்டங்களை வைத்து சிறந்த யாகம் நடத்தினார். அனைவரும் வந்திருந்தார்கள். இந்த இடம் புண்ணிய பூமியாக வேண்டும், ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் இங்கே திருவடி பதிக்க வேண்டும் என்று பிரம்மாவனுடைய பிரார்த்தனை கிணங்க இங்கேயே பக்கத்திலேயே பர்ண குட்டீரம் அமைக்கப்பட்டது. அதாவது பர்ணசாலை. ராமன் இருந்த இடம், ராமன் வாழ்ந்திருந்த சிறு குடில், இதோ ராமனுடைய பர்ணசாலை. அதற்கு அடுத்தாற் போலே லக்ஷ்மணனுடைய சின்ன குடிலும் இவ்விடத்தில் உள்ளது. இதுதான் பர்ணகுடி என்று சொல்லப்படுகிறது. இப்போ நாம் மந்தாகினி கரையில் இருக்கிற ஒன்றுனையாக சேவித்து கொண்டு வருகிறோம். இன்னும் முக்கியமான இடத்துக்கு போகிறோம், சீதா குண்டம். காத்திருந்து பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா. ராமனுக்கு வணக்கம். ராமனோடைய கூடவே இலக்குவன் காட்டுக்கேகினார். ஆனால் பரதனோ நாட்டிலே இருந்தான். இன்னும் பார்த்தால் ராமன் காட்டுக்கு புறப்படும் போது பரதன் தன் நாட்டில் இல்லை. தன் மாமன் யுதாஜித், அவன்தான் அவனுக்கு மாமா, கைகேயிக்கு கூட பிறந்தவர். அவர் நாட்டுக்கு சென்றிருந்தான். சென்றவன் திரும்ப வந்தான். தகப்பனார் மரித்தார். செய்தி வந்தது.
ஆனால் முழு செய்தி அவன் அறியான். திரும்ப அயோத்திக்கு வந்தவர் தாயை கைம்பெண் கோலத்தில் கண்டான். திகைத்தான். தாயே, என்ன நடந்தது என்று கேட்க, தாய் ரொம்ப சாதாரணமாக சொன்னாள், எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டிய இடத்துக்கு பரதா உன் தந்தையும் போய்விட்டார். சோகப்படாதே, அழாதே, உனக்காக அரசை பெற்று வைத்திருக்கிறேன். உத்திஷ்டோத்திஷ்ட கிம்சேஷே ராஜன் என்று சொன்னாள். திகைத்து துடித்து பரதன் எழுந்திருந்தான். இந்த அரசை பெறுவதா எனக்கு? ராமனுடைய திருவடியை தலையாலே சூடி அந்த அரசு பட்டத்தை தான் நான் விரும்பினேனே தவிர இந்த வெற்றாசா நமக்கு வேணும். நாடே புறப்படட்டும், தவறு நடந்து விட்டது, ராமனை திரும்ப அழைத்து வருவோம் என்று பரதன் புறப்பட்டான். ஏபிஷ்ச சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சித்தோமயா. எனக்காக ராமன் மனம் இறங்காவிட்டாலும் இதோ ஆடுகள், மாடுகள், கோழிகள், வயதானவர்கள், குழந்தைகள், மந்திரிகள், குலகுருக்கள், இவர்கள் ஆருக்காகவேனும் ராமன் மனம் இறங்க மாட்டானா என்ன அனைவரையும் அழைத்து கொண்டு வந்தார். அவர் வந்து இதோ குஹன் வழிகாட்ட, பரத்வாஜர் வழிகாட்ட ராமன் இருந்த சித்திரகூடத்துக்கு பரதன் வந்தான். அவ்வளவு பெரிய சேனை, காலாட்படை, குதிரப்படை, ஆனைப்படை, மக்கள் அனைவரும், இவர்கள் அனைவரும் தங்க வேண்டுமே. அவர்களெல்லாம் இருந்து ராமனை தேடி கண்டுபிடித்த பிற்பாடன்னா ராமனிடத்தில் போக முடியும். பெருத்த படை தங்கிய இடம் இன்றும் தரிசித்து கொள்ளலாம். அனைவரும் வந்து தங்கினார்கள். பிரம்மதீர்த்தம் பெரிய இடம், அங்கும் தங்கினார்கள். அடுத்து இப்போ நாம் தரிசிக்க போகிறது பரத் மந்திர், பரதனுக்கு இருக்கும் கோயில். இது மந்தாகினி நதி கரையிலேயே உள்ளது. ரொம்ப ஆச்சரியமாக பரதனை இங்கு நாம் வணங்கி கொள்ளலாம். இந்த ஒரு கோயிலிலும் ஒரு பூஜாரி மகந்த் இருக்கிறார். நாம் அவரிடத்தில் கேட்டால் ரொம்ப ஆசையோடு விளக்குவார்கள். நீங்கள் இப்போ பல நாட்களாக பார்த்து கொண்டு வருவீர்களே, இடத்திலும் அநேகமாக ஒருத்தர் தான் இருப்பார். நம்ம கோயில்களை போல் 4 அர்ச்சகர்கள் 6 அர்ச்சகர்கள்லாம் இருக்க மாட்டார்கள். ஒரு சந்நிதி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பக்கத்து கோயில்களில் தாயார் சன்னதி, ஹனுமார் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, விஷக்சேனர் சன்னதி, ஆழ்வார்கள் சன்னதி, அப்புறம் பெருமாள் சன்னதி, ஏன்னா இத்தனை சன்னதிகள் இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் இப்போ பரத் மந்திர்னு சொன்னால் ஒரே சன்னதி, ஒரே அர்ச்சகர். அவர் தான் எப்போதும் பூஜை செய்கிறார். அவரை கேட்டால் ரொம்ப ஆசையோடு ஆர்வத்தோடு விளக்குவார். ஆனால் ஹிந்தியில் தான் சொல்லுவார். அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுவார்கள். மற்றபடி எல்லாரும் ஹிந்தியில் தான் சொல்வார்கள். இது பரத் மந்திர். இந்த இடத்தில் 5 நாட்கள் அயோத்தியிலிருந்து வந்த அனைவரும் தங்கி இருந்தார்கள். எவ்வளோ பெரிய படை! இதற்கு வெளியில் இருக்கக்கூடிய பெரிய மைதானத்தில் தான் அனைவரும் தண்டு இறங்கி இருந்தார்கள். இங்கிருந்து தான் பரதன் வசிஷ்டரிடத்தில் கேட்டுக்கொண்டு தன் ஆட்களை அனுப்பி ராமனை தேடச் சொன்னான். ராமன் இருக்கும் இடம் ஒரு பர்ணசாலை கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. அந்த இடத்துக்கு போய் எல்லாரும் தேட ஒரு இடமா தேடி வரும்போது பர்ணசாலையிலிருந்து புகை மேலெழும்பிற்று. ராமன் எப்போதும் யாகம், யஜ்யம், ஹோமம் செய்வார். அந்த ஹோம புகை மேலே எழும்பிற்று. அதை பார்த்தவுடன் ஆரோ இங்கு நல்ல காரியம் பண்ணுறார்கள் என்று கிட்டக வந்து ஒற்றர்கள் கண்டார்கள். தள்ளி ராமன் எழுந்துருளி இருப்பது தெரிந்தது. உடனே திரும்ப பரதனிடத்தில் ஓடி வந்து சொல்ல, இந்த இடத்திலேருந்து புறப்பட்டுத்தான் ராமனை தரிசிப்பதற்காக பரதன் சென்றார். ஆச்சரியமான பரத மந்திரை சேவித்து கொண்டோம். அடுத்து ஏற்கனவே கூறியிருந்தபடிக்கு ஜானகி குண்டு, இது ஜானகி காட்டுனோ ஜானகி தீர்த்தம் என்னோ சொல்லப்படவில்லை. ராமனும் சீதையும் சேர்ந்து நீராடின இடம் ராம்காட். ஆனால் அப்பப்போ சீதை தனித்து நீராட வருகிறாள். அதுதான் ஜானகி குண்டம். இந்த இடத்தில் 4 புறமும் நன்கு கற்பாறைகள் சூழ்ந்திருக்கின்றன. ஜாகிரதையாக இறங்கி குளிக்கலாம். பெரிய வெள்ளம் வந்து அடித்து கொண்டு போகாது. அதை போல ஒரு அழகான அமைப்பு. இங்குதான் ஜானகி தேவி வந்து ரொம்ப ஜாகிரதையாக தண்ணீர் நீராடிவிட்டு புறப்படுகிறாள். அந்த தேவியினுடைய திருவடி சுவடுகள் இங்கு நன்கு தெரிகின்றன. சீதை தன் திருவடி பதித்த இடம். இது செயற்கையாக செய்யப்பட்ட இடம் அல்ல. இது இயற்கையாக எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாய், ஏன் 17 லட்சம் ஆண்டுகளாய் இந்த இடத்தில் தான் இருக்கிறது. அப்படி கூட இருக்குமோ? சீதையினுடைய திருவடியாக இருக்குமானால் என்னோ பட்ட திருவடி, அது தெய்வத்தினுடைய திருவடி. ஏன் அதன் சுவடு இருக்காதா? அது எப்படியோ காலப்போக்கில் தேய்ந்திருக்கலாம், மாறியிருக்கலாம்.
ஆனால் இடம் இந்த இடம் தானே. இங்க இருக்கிற மகந்துக்கள் ஆற கேட்டாலும் இந்த இடத்தின் மகாத்மியம் சொல்லு, உடனே பதில் வரும். இது சீதை திருவடிப்பட்ட இடம், அவள் நீராடிய இடம். சரி, இந்த இடத்தின் பெருமை கூறுங்கள் என நாம ரொம்ப வலியுறுத்தி கேட்போம். இது நமக்கும் அவர்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. உடனே அந்த மகந்து சொல்லுவார், சீதை வந்த இடம்னு கூறினேனே, ஆமாம், அதன் மகாத்மியம் என்னன்னு கேட்போம். அதுதான் மகாத்மியம். சீதை இந்த இடத்துல வந்தது, திருவடி வச்சது தான் மகாத்மியம். இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு ஏதானு வேணுமா? ஆனால் நம்முடைய மனித புத்தி இன்னும் என்ன இருக்கும், இன்னும் என்ன இருக்கும்? சீதை திருவடிப்பட்டது மகாத்மியம் இல்லையா? ராமன் இந்த இடத்துல வந்தது பெருமை கிடையாதா? அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் வடக்கே ஓரோர் இடத்திலும் பெருமானுடைய திருவடிப்பட்ட இடம். ஜானகி குண்டம், அங்கு வட்டம் வட்டமாக வரைந்து வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் தான் சீதை அமர்ந்தாள், இந்த இடத்தில் தான் துணிகளை வைத்தாள், இந்த இடத்தில் தான் துணி துவைத்தாள், இங்குதான் தான் பக்கத்தில் இருந்த ரிஷி பத்னிகள், யாரெல்லாம் அங்கே சுற்றி ரிஷிகள் இருப்பார்களோ அவர்களுடைய மனைவியரும் வந்திருப்பார்கள், அவர்களோடு இங்குதான் அமர்ந்திருந்தாள், இங்குதான் இறங்கி நீராடுவாள் என்றெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதுக்குன்னு இந்த வட்டம் போட்ட இடத்துல தான் 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சீத்தை துணியை வைத்தாளா? இந்த தப்பான வாதத்துக்கு அடியேன் வரவே இல்லை. இந்த இடம் சித்திரகூடம். இந்த இடம் அன்று ராமாயணத்தில் எப்படி சொல்லப்பட்டதோ இன்றும் அப்படித்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஜானகி குண்டம் இந்த இடம்தான், சந்தேகமில்லை. அதில் இப்படி அப்படி இருக்கலாம், பின்ன ஏன் வட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள்? நமக்கு நன்கு புரியட்டும், நம்ம புத்திக்கு எட்டட்டும்ங்கிறதுக்காக. அதுக்குன்னு ஆரம்போ இந்த வட்டத்தில் தான் திருவடி வைத்தாள்னு கூறவில்லை அப்படின்னு கிளைம் பண்ணுறதுக்கு வரலை. ரொம்ப ஆச்சரியமான ஜானகி குண்டம், ஜெகத் ஜனனியான சீதா மாதா தினமும் நீராடிய குண்டம். பரத மந்திர் தரிசித்தோம், ஜானகி குண்டத்தை சேவித்தோம். அடுத்து ஒரு முக்கியமான இடத்தை பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்திரக்கூட்டத்தின் முக்கியமான மலை காமதகிரி. காமம் என்றால் நம்முடைய விருப்பம். ததாதி கொடுக்கும். நம்முடைய விருப்பங்களெல்லாம் நிறைவேறும், ஆசைகளெல்லாம் நடக்கும். ராமனே இந்த மலையை தினப்படி வலம் வந்தானாம். நாமும் ராமனின் பாதையில் வலம் வர வேண்டும். வடக்கே எங்கெங்கு சென்றாலும், அது பிருந்தாவனத்துக்கு போனாலும், அயோத்திக்கு போனாலும், நைமிஷாரண்யத்தை அடைந்தாலும், இதோ இங்கே சித்திரக்கூட்டத்தை கிட்டினாலும், எல்லாவிடத்திலும் பரிக்கிரமா மிகவும் முக்கியம். அப்படின்னா வலம் வருதல். இப்போ கோவர்தன மலையை வலம் வந்தால் 21 கிலோமீட்டர், அயோத்திய வலம் வந்தால் பெரிய வலம் சின்ன வலம் என்று 2 உள்ளது. 10 கிலோமீட்டர் தூரம், 18 கிலோமீட்டர் தூரம். ஆனால் இப்போ நாம் வந்திருக்கிறது அழகான மலை, சின்ன மலை. சுமார் 5.5 கிலோமீட்டர் தூரம் நடந்தால் ஒரு முறை சித்திரகூட காமதகிரியை வலம் வரலாம். அங்கே ஆங்காங்கு மான்கள், மயில், குயில், நிறைய குரங்குகள் எல்லாம் நமக்கு வழிதுணையாக வரும். நாம் மட்டும் தனியாக நடக்க வேண்டாம். இந்த மான்களும் மயில்களும் குயில்களும் குரங்குகளும் வரும். ஆனால் கொஞ்சம் தைரியமாக இருக்க வேண்டும். குரங்கு எப்போது வந்தாலும் அதோட நாம் போட்டி போடுவது கூடாது. யாத்திரையில் வந்திருக்கிற சிலர் குரங்குக்காயிற்று நமக்காயிற்றுன்னு சண்டைக்கு போவார்கள். அதை நம்ம கையில் இருக்கிற ஏதான பொருளை தூக்கின்னு போனாலோ, நம்ம செருப்பு எடுத்துன்னு போயிட்டாலோ, நம்ம கண்ணாடியை கண்டா அதுக்கு ரொம்ப பிரியம். அது என்ன இவர் போட்டுக்கிறது, நாம தான் போட்டுக்கலாம் அப்படின்னு அதை எடுத்துக்கொண்டு ஓடும். ஆனால் அதை சட்டுன்னு துரத்திண்டு போனால் அதுக்கு கோபம் வந்துடும். முதல்ல நம்மோட கண்ணோடு கண்ணடை பார்க்கும். நாம் ஒன்றும் கண்டுகொள்ளாத இருக்கோம்னா அதுவும் திரும்பி பார்க்காது. கண்ணை இப்படி இப்படி பண்ணி காட்டும்.
நம்ம ஒன்றும் பண்ணாத இருந்தோம்னா அதுவும் போயிடும். நாம் அதுக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் கொடுத்தால், ஓ இவர் சரியான பேர் வழி, இவரோட தான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன வாங்கினாலும் எது பண்ணாலும் எடுத்துன்னு போயிடும். அதனால் எப்போ ராமானு யாத்திரை போகிறோமோ அப்போ அயோத்தியிலேருந்து தொடங்கி கடைசி வரைக்கும் குரங்குகள் இருக்கும். ராமன் எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெங்கெல்லாம் குரங்குகள் உண்டு. அதனால் காமதகிரி அழகான ஒரு இடம். அந்த மலையை சுற்றி வரப்போகிறோம். பரிக்கிரமா நாம் போய் சேர்ந்த நேரம் மாலை நேரம் வந்து விட்டது. அதுவும் பரதமிலாப்புக்கு போய் விளக்கோட பாராயணத்தை முடிக்கணும், உபன்யாசத்தை முடிக்கணுங்கிறதுக்காக அதை முதலில் முடித்து கொண்டோம். அதற்கு பிற்பாடு பரிக்கிரமா ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 6:45 7 மணி ஆகிவிட்டது. அங்கெல்லாம் அநேகமாக 6:30 மணிக்கே நிசப்தமாய் ஜனசந்தடி குறைந்து விடுகிறது. மறுபடியும் மறுநாள் காலை 5 மணிக்குத்தான் ஜனங்கள் வருகிறார்கள். அதனால் நாம் வயசானவர்கள் பலர் போயிருக்கோம். பாஷை வேறு, மொழி தெரியாது, ஹிந்தி தெரியாது, பலருக்கும் பயம். வயசான நிறையா தங்கச்சங்கிலிலாம் போட்டுண்டு வளையெல்லாம் போட்டுண்டு வைரத்திலெல்லாம் போட்டு வந்திருக்கோமே, யாத்திரை கிளம்பச்சவே சொல்லி சொல்லி பார்ப்போம். ஒன்றும் வேண்டாம், ராமநாமந்தான் சங்கிலி, ராமநாமந்தான் வளையல், மற்றது வேண்டான்னு சொன்னாலும் ஏதான ஒரு இடத்துக்கு போட்டுன்னு போகணுன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதனால் கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு வந்துடுவார்கள். பொட்டி முழுக்க நிறைய துணிமணி இருக்கும். ஆனால் பாதி பொட்டியை திறக்கிறதுக்கு கூட நேரமே இருக்காது. ரொம்ப புதுசாக 21 நாளைக்கு 21 ட்ரெஸ் எடுத்துன்னு வருவோம். ஆனால் பாதி நாள் அது மந்தாக்கினியில் குளித்தமோ, கங்கையில் குளித்தமோ, யமுனையில் குளித்தமோ அப்படியே துவைத்து நனைத்து காற்றாட விட்டு உலர்த்தி கட்டின்னு வந்துடுவோம். அவ்வளவே. இது அந்த நாளை போல் பல நாள் நம்ம இருந்து பார்க்கலாம் யாத்திரைக்கு போகும்போது. அதனால ராத்திரி இங்கே பரிக்கிரமா போகணுன்னு ஒன்னே பாதி பேர் நாங்கள் ரிக்ஷாவில் பரிக்கிரமா பண்ணுறோம். இதுதான் முதல் பதில் வந்தது. காலால் பிரதட்சணம் பண்ணணும், வலம் வரணும்னு ஒன்னே முடியாதவர்களெல்லாம் ரிக்ஷாவில் ஏறிவிட்டார்கள். அவர் அதை விட வேகம், அது புஷ்பக விமானம் பறக்கிற மாதிரி ரிக்ஷா பறக்கும். இது என்ன ஜெட்டா ரிக்ஷாவா? அதுவும் நம்மூர் ரிக்ஷாவை போல் பெருசாக இருக்காது, சின்ன ரிக்ஷா. கொடை சாஞ்சிடுமோன்னு நமக்கு பயமாக இருக்கும். அது போகிற வேகத்தில் 2 பேரை உட்காத்தி வச்சு, ஆனால் அவன் மணி அடிக்கிறாரோ இல்லையோ, ரிக்ஷாவுக்கு மணி அடிக்குமோ இல்லையோ, அங்கெல்லாம் மணி அடிக்க மாட்டான். சியாராம் சியாராம், சீதா மையா கி ஜெய், சியாராம். இது எங்கே நீங்கள் துவாரகை பிருந்தாவனத்துக்கு போனாலும் ராதே ராதே, இந்த பக்கம் அயோத்தி பக்கம் எது வந்தாலும் ஜெய் சீதாராம் சியாராம். அதுதான் மணி, அதுதான் அவளுக்கு போன்னு சொல்கிறதுக்கு வழி. அதில் அப்படி எங்களை சுற்றி ஒரு 300 பேர்கிட்ட ரிக்ஷாவில் ஏறிவிட்டார்கள், வந்தார்கள். பாக்கி இருக்கிற ஒரு 200 பேர் நாங்கள் சரி நடப்போம் என்று தொடங்கினோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நடந்தோம். நடந்த அப்புறம்தான் ஒரு வலம் வர முடிஞ்சது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 4 புறத்திலையும் 4 கோயில்கள் உள்ளன. அதாவது இந்த பரிக்கிரமாவை நம்ம வடக்கேர்ந்து தொடங்கலாம், மேற்கேர்ந்து தொடங்கலாம், கிழக்கேர்ந்து தொடங்கலாம், தெற்கேர்ந்து தொடங்கலாம். அந்த தொடங்குகிற இடத்துல ஒரு கோயில் உள்ளது. ஏன்னா நம்ம வலம் வரோன்னு சுற்றியே வந்துட்டு இருப்போம். கடைசியில் எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்த தாண்டி இருந்தாலும் சுற்று வட்டமாக இருக்கிற ஒரு கோயில் அங்கே இருக்கிற மலை தானே. அதனால் திரும்ப தாண்டிடக்கூடாதுங்கிறதுக்காக 4 இடத்துலையும் 4 அழகான கோயில். ராமன் உள்ளார், சீதை உள்ளார், லக்ஷ்மணன் உள்ளார், ஹனுமார் எழுந்தருளி உள்ளார். இதை நன்கு ஞாபகம் வச்சுக்கலாம். முக்கியமான 4 கோயில்கள். அந்த கோயிலை தாண்டோம்னா சரி, தொடங்கின இடத்தை தாண்டி விட்டோம். எப்போவும் பரிக்கிரமா ஆரம்பிக்கணும்னால் கீழே விழுந்து படுத்து நமஸ்கரித்து விட்டுத்தான் தொடங்க வேண்டும். அங்க பிரதட்சணம் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம திருப்பதி திருமலைக்கு போனால் அங்க பிரதட்சணம், குருவாயூர் போனால் அங்க பிரதட்சணம். இது அதை போல் முழுக்க அங்க பிரதட்சணம் இல்லை. ஆனால் கீழே விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம், அந்த மலையையே தொழுது விட்டு எழுந்திருந்து தான் வலம் வர ஆரம்பிக்க வேண்டும். 4 பக்கத்துலேயும் 4 கோயில், நடுவிலெல்லாம் நிறைய கடை. அந்த கடையில் DVD CD விற்க கடைகள் நிறையா இருக்கும். எல்லா கடை வாசல்லையும் டிவி வச்சுருப்பா. அந்த டிவியில் ராமாயண கதை ஓடிண்டே இருக்கும். ஆச்சரியம், தினமும் தானே பார்க்குறார்கள் அதே கதை, அதே ராமாயணம். ஆனால் ஒரு கடை வாசல்லையும் ஒரு 15 பேர் 20 பேர் நின்று அந்த ராமாயணத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். அது நாடகமோ, திரைப்படமோ, பாடல் மட்டுமோ, பஜனை பாடலோ, இல்லை சித்திரக்கூடத்தை பற்றி விளக்கப்படமோ, ஏதோ ஒன்று அந்த டிவியில் ஓடிட்டு இருக்கும். நாம் அதை சுற்றி பார்த்துட்டே தான் போவார்கள். இதை தவிர வடக்க போனால் லஸ்ஸி கடை ரொம்ப முக்கியம். அதாவது பால் மோர் 2 சேர்த்து அதுக்கு சர்க்கரை கல்கண்டெல்லாம் போட்டு அப்படியே பொங்க நுரையோடு கொடுக்குறா பாருங்க. நம்மாட்டம் பாத்திரத்தில் அழுக்கு பிடிஞ்ச பாத்திரம்லாம் கிடையாது. எல்லாமே அந்த டம்ளரே மண்ணால் செய்யப்பட்ட டம்ளர், இல்லை மண்ணால் செய்யப்பட்ட சின்ன சட்டி. நமக்கு ரொம்பவே பசியாக இருக்குது,
இனிமே நம்ம பஸ் ஏறணும், தங்குற இடத்துக்கு போகணும், அப்புறம்தான் சமையலோ என்னமோ, அப்புறம்தான் சாப்பாடோ அப்படின்னு தோணித்துன்னா அநேகமாக யாத்ரிகர் 600 பேர் இருக்கமோ இல்லையோ, அந்த சுற்றி இருக்கிற கடைக்கார ஆளுக்கெல்லாம் பெரிய கொண்டாட்டம். வந்தாலும் வந்தா பால்வுக்கும் மோர்வுக்கும் தயிர்வுக்கும் லஸ்ஸிவுக்கும் எலுமிச்சம்பழ ஜூஸ் என்ன வெளியில் சுத்த போகிறோம் பாருங்க, தலையும் சுத்த ஆரம்பிச்சிடும். பல பேர் வயசான வேலை தானே, அதனால் அநேகமாக தலை சுத்தும். அதுவும் பரிக்கிரமாக பண்ணுறோமே, அப்போ நிச்சயமாக சுத்தும் இல்லையோ. அதனால் சுற்றுறதுக்காக எலுமிச்சம்பழ ஜூஸ் வாங்கி சாப்பிடுவா. கரும்பு ஜூஸ் கிடச்சிது. இதெல்லாம் பார்த்து சுகாதார குறைவுங்கிறது இல்லாத மாதிரி நல்லதாக வாங்கிக்கணும். ஆனால் இந்த லஸ்ஸியில் குறவே இருக்காது. அதை போல் ரொம்ப ரிச்சு லஸ்ஸி அப்படின்னா அதில் மேலே அப்படி ஆடையாக எடுத்து தயிர், அப்படி எடுத்து வெண்ணெய், அதை வச்சு அவள் கையில் கொடுக்குறத பார்க்கச்சே ரொம்ப சுத்தமாக தான் இருக்கும். நன்னா பண்ணி தருவார்கள். அதனால் பரிக்கிரமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதி பேரை காணமேன்னு பார்த்தா எல்லாரும் லஸ்ஸி கடையில் இருப்பார்கள். இப்படியே பரிக்கிரமா தொடர்ந்தது. அதில் ஒரு முக்கியமான இடம் துளசிதாசிக்கு ஒரு விக்கிரகம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை, ரொம்ப அழகான இடம். அதையும் தரிசித்து கொண்டோம். இப்படி ஒன்றாக சேவித்து கொண்டு கடைசியாய் இனி பரத மிலாப்பை அடைகிறோம். அங்குதான் பரதன் ராமனை சந்தித்த இடம். சேவிப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்திரக்கூட காமதகிரியை வலம் வருகிறோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான சந்நிதி உள்ளது. இந்த மலையினுடைய திருமுகம், பரதனுடைய திருமுகம், ராமனுடைய திருமுகம், அந்த மலையிலேயே குடைந்து செய்யப்பட்ட முகம். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான தோரணை இது. அங்கே இருக்கும் பூஜாரி நமக்கு விளக்குகிறார். அந்த இடத்துக்கு முன்னாடி நம்ம உட்காத்தி வச்சுடுறார். இப்போ இந்த மலையினுடைய முகம் வாய் திறந்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்க்குள்ள பற்களெல்லாம் காட்சி கொடுக்கின்றன. அதில் கடைசி 2 பல்லு இருக்க வேண்டிய இடத்தில் சாலக்கிராம திருமேனியே உள்ளது. இதை பரதனே எழுந்துருள பண்ணினான், ராமனே தினமும் பூஜித்து வணங்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லாருக்கும் இங்கே முன்னாடி உட்கார்ந்து அர்ச்சனை பண்ணி மலையை பிரார்த்தித்து நம்முடைய ஆசையெல்லாம் நிறைவேறணும். ஏன்னா இப்போ 8ஆம் நாள் 9ஆம் நாளுக்கு வந்துட்டோம். இனி பாக்கி இருக்கிற 10 நாளைக்கு உடம்புல சக்தி பண்ணுமே. அதனால் பல பேர் அர்ச்சனை பண்ணச்சே பாக்கி ராமனின் பாதையில் ராம அனுயாத்திரை திருடகாத்திரமாக பண்ணி முடிக்கணும், உடம்புல சக்தியோடு நாங்கள் போயிட்டு வரணும்னே வேண்டி கொண்டார்கள். பலரும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணோட வேலை நிரந்தரமாகணும், இன்னும் கணவனுக்கு பக்தியில் ஈடுபாடு வரணும், மனைவிக்கு ஆரோக்கியமெல்லாம் சரியாகணும். எத்தனை பேர் எத்தனை பிரார்த்தனை தெரியுமோ. அவரவர்கள் வேண்டி கொண்டதை கொடுக்கக்கூடிய மலை. அப்போ அந்த மலையினுடைய முகத்தையே தரிசித்து கொண்டோம். நாம் கொடுக்குற பிரசாதம்லாம் பெருமாளுக்கு கண்டுருளை பண்ணுறார்கள். பால் வாங்கிட்டு போகலாம், தயிர் வாங்கிட்டு போகலாம், எலுமிச்சம்பழம் வாங்கலாம், கல்கண்டு. நாம் தெற்கேந்து சில வேட்டிகள்லாம் கொண்டு போயிருந்தோம். அந்த வேட்டியெல்லாம் சமர்ப்பித்தோம். மலைக்கு வேட்டியையே உடுத்தி விட்டார்கள். அப்போ ராமனாலே வணங்கப்பட்ட காமதகிரி அந்த மலையினுடைய முகம் இது. ஒன்று பெரிய முகம், மற்றொன்று சின்ன முகம். இந்த பெரிய முகம் மலையினுடைய முகம் ராமனாலேயே எழுந்துருள பண்ணப்பட்டது. சின்னது ராமனுடைய முகம் பரதனாலே எழுந்துருள பண்ணப்பட்டது. ஆச்சரியமா காமதகிரியை வணங்கி கொண்டு இனி பரத மிலாப், முக்கியமான இடம். இங்குதான் பரதன் வந்தார், ராமனை சந்தித்தார், அரசை சமர்ப்பித்தார். ஆனால் ராமன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கைகேயிக்கு உறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். பரதா நீ திரும்பப்போ, எனக்கு பதில் என் பாதுகையை கொடுக்கிறேன் என்று ராமன் பாதுகையை கொடுத்தார். நாம் ஏற்கனவே நந்தி கிராமத்தில் ராமனுடைய பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இருந்ததை தரிசித்து விட்டோம். இப்போ அந்த பாதுகை கொடுத்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துக்குள்ளே போகிறச்சவே எல்லாருக்கும் ஒரே புல்லரிப்புன்னு வச்சுங்க. ஏன்னா பரதன் வந்து சந்தித்த இடமாயிடுத்து. ஒரு பரதனும் ஹனுமாரும் கட்டி அணைத்து கொண்டு நந்தி கிராமத்தில் பார்த்தோம். எவ்வளோ அழகு! இவர் பக்தியா அவர் பக்தியான்னு போட்டி போடுற பக்தி.
அதே போல இந்த இடத்துக்கு தான் பரதன் வந்து சேர்ந்தார். இதோ ராமன் அமர்ந்திருந்த அழகான மரம், ஒரு பெரிய மரம், அந்த மரத்தின் அடி இந்த இடத்துல தான் அமர்ந்திருந்ததாக சொல்லுகிறார்கள். பக்கத்தில் ஓர் திட்டு, அந்த திட்டில் ராமனுடைய காலடி சுவடுகள், லக்ஷ்மணனுடைய காலடி சுவடுகள், சீதாதேவியினுடைய காலடி சுவடு. அந்த திட்டுக்குள்ள காலை வச்சு நாம போகக்கூடாது. ஏன்னா பெருமானுடைய திருவடிப்பட்ட அது அப்படியே ஃபாசில் மாதிரி பதிந்து கிடக்கிறது. அதில் போய் நாம காலை வைக்க முடியுமா? அதனால் நன்னா துணிஞ்சு நம்ம தலையால் தொட்டு தரிசிக்கலாம், வணங்கி கொள்ளலாம். நிறைய பேர் தட்சிணையெல்லாம் அங்கேயே போட்டு விடுறார்கள். அவர்கள் அப்படி சொல்லலை, ஆனால் நமக்கு இருக்கிற ஆசையிலே அங்கேயே தட்சிணையும் சமர்ப்பிச்சுடுறோம். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். பரதன் வந்து சந்தித்து நாட்டை சமர்ப்பித்தது, ராமனுடைய பாதுகைகள் பெற்றது, அந்த இடத்துல பதிந்திருக்கிற ராமன் திருவடி அடையாளம். இந்த பக்கத்திலே கோயில்கள், பரதன் உள்ளார், ராமன் உள்ளார், லக்ஷ்மணன் உள்ளார். இவர்கள் அனைவருக்கும் கோயில் விக்கிரகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த இடம் புனிதமான இடம். जब भगवान राम जी का और जब भरत जी का मिलन हुआ है तो भगवान के प्रेम में पत्थर भी अपनी कठोरता को छोड़ दिया है और मोम की तरह पत्थर पिघल गया है। भगवान के यहाँ चरण चिन्ह है, कहीं एड़ी है, कहीं पंजा है, कहीं घुटना है, कहीं अंगूठा है। मिलाप की जगह इसी जगह भगवान राम जी का और भरत जी का मिलन हुआ है। पाए नाच कहूँ पाए गोसाई, भूतल पर लकुट की नाई, लठिया के समान जब भरत जी गिर पड़ते हैं, जहाँ जहाँ भगवान के आंसू बहते हैं तो पत्थर भी अपनी कठोरता को छोड़ देता है और मोम की तरह पत्थर पिघल जाता है। कहत सब प्रेम नाई महिमा था, भरत प्रणाम करत रघुनाथा। भरत जी इसी जगह रघुनाथ जी को प्रणाम किए हैं। उठे राम सुन प्रेम अधीरा, कहूँ कपट कहूँ निकंदन तीरा। कहीं बाण है, कहीं पैर है, कहीं पट है। இங்கே போயிருக்கிறச்சே தான் சுற்றி ஒரே குரங்கு தொந்தரவு. நாம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எதையான பண்ணுறதுக்குள்ளே கையில் இருந்தால் டேப் ரெக்கார்டரை பிடிங்கின்னு போயிடும், கேமரா வாரான்னு வச்சுருந்தா கேமராலேருந்து மைக்கு பிடிங்கின்னு போயிடும், நம்ம சாப்பிட்றதுக்காக ஏதானு கையில் வச்சுருந்தோம்னா அதை பிடிங்கின்னு போயிடும், அது பின்னாடி துரத்த போனோம்னா விட்டெறிஞ்சு நம்மளே ஓட ஓட விரட்டிடும். இது எல்லாத்துக்கு நடுவில் தான் அங்கே அமர்ந்து கொண்டு இருந்தோம். ஒருத்தருடைய பர்ஸை தூக்கின்னு படுத்து, ஒருத்தர் கண்ணாடி படுத்து, ஆனாலும் அடாது மழை பெய்தாலும் விடாது பாராயணம் நடத்தப்படும் அப்படிங்கிறதுக்காக பாராயணத்துக்கு அமர்ந்தோம். இந்த கட்டம் பரதன் வந்தது, ராமனை கண்டவுடன் கீழே விழுந்தது, ராமவனை தூக்கி அள்ளி அணைத்து முகர்ந்து தன் மடியில் அமர்த்தி கொண்டு கேள்விகளாக தொலைத்தது, அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணினது எல்லாம் இந்த இடத்துல தான் நடந்தது. பாராயணத்திலையும் சேர்ந்து கலந்துப்போம், அங்கே நடந்த உபன்யாசத்தையும் கேட்போம். அழகான இடம். तत्त्वं समाज्ञाय निष्टप्तं छिन्नशोणितं लक्ष्मणः पुरुषव्याघ्रम् अचरागवमब्रवीत् अयं सर्वः समस्ताङ्गः श्रुतः कृष्णमृगो मया देवता देवसङ्काश यजस्व कुशलो ह्यसि रामः स्नात्वा नद्यां यथाविधि पापसंशमनं रामः चकार बलिमुत्तमं वेदिस्थलविधानानि चैत्यान्यानि आयतनानि च आश्रमस्य अनुरूपाणि। காமதகிரி என்றால் காம ஆசை, த கொடுக்கக்கூடிய, கிரி மலை, நாம் ஆசைப்பட்டவர்களையெல்லாம் கொடுக்கக்கூடிய மலை இது. இதன் பெயர் காரணம் வந்ததே ஒரு அழகான சரித்திரம். ராமன் இங்கு இருக்கும்போதே இந்த மலை ஒரு முக வடிவத்திலே தானே தோன்றி சேவை கொடுத்தது. அதை ஆதரத்தோடு பேணி வந்தான் ராமன். அது பெரிய முகம். அந்த முகத்தினுடைய வாயில் அழகிய சில ரோஜா புஷ்பங்களை வைத்துள்ளார்கள். அந்த வாய்க்குள்ளே 7 சால கிராமங்கள் உள்ளன. அதிலே சில சால கிராமங்கள் அசைகின்றன, சில அசைவதில்லை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிறிய முகம் அது ராமன் பண்ணின பிராண பிரதிஷ்டை.
இந்த மலையேதான் முகமாக தானே தோன்றி சேவை கொடுக்கிறது. ராமன் இந்த மலையிலிருந்து விடை பெற்றுக் கொண்டு தென் திசையை நோக்கி புறப்பட்டான். அப்போது மலை பிரார்த்தித்தது, இவ்வளவு நாட்களும் உன்னோடு இருந்து வந்தேனே, இப்ப திடீர்னு விட்டு போனால் நான் என்ன செய்வேன் என்று கேட்டது. அப்போது என் ஞாபகமாக உனக்கு காமதகிரிங்கிற பெயரை சூட்டுகிறேன். என் அடியார்களுக்கெல்லாம் அவர்கள் என்னென்ன வந்து கேட்பார்களோ வாரி வழங்கி கொண்டிரு என்று ராமன் அனுகிரகம் புரிந்து புறப்பட்டான். அதனால இன்று வரைக்கும் அது காமதகிரிங்கிற பெயரோடே பெருமானுக்கு காமதகிரிநாதன் என்கிற திருநாமத்தோட வழங்கி வருகிறது. எதை கேட்டாலும் கொடுப்பர், முக்கியமாக ராம பக்தியை கேட்டால் கொடுப்பர். இந்த இடத்துக்கே பெயர் ஏற்பட்டது பரதன் வந்து சேர்ந்ததுனால அல்லவா? பரதனுக்குண்டான ராமபக்தியில் ஒரு சிறு துளி இந்த காமதகிரிநாதனிடத்திலே பிரார்த்தித்து நாமும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்திரக்கூட்டத்திலே ராமன் அமர்ந்த திருக்கோலம் பேரழகாக இருந்தது. ராமன் நின்னது, ராமன் அமர்ந்தது, ராமன் கிடந்தது என்று 3 சொல்லுவர்கள். உடஜே ராமம் ஆசீனம் என்று ராமன் அமர்ந்திருந்தார் சித்திரகூடத்தே. வாலியை அழித்து முடித்த பிற்பாடு கிஷ்கிந்தையில் வில் பிடித்து கொண்டு நின்றார். அது நின்ன திருக்கோலம். திருப்புல்லாணி ராமேஸ்வரத்தே கடற்கரையில் தன் கைகளையே அணையாக கொடுத்து படுத்தார், சரணாகதி செய்தார். சமுத்திரராஜனே வழிவிடு என்று வேண்டினார். அது கிடந்த திருக்கோலம். ராமனுடைய நின்னவாறு, வாலிய முடித்து நின்னவாறு, ராமனுடைய இருந்தவாறு சித்திரகூடத்தில் அமர்ந்திருந்த திருக்கோலம். ராமனுடைய கிடந்தவாறு அது ராமேஸ்வரத்தில் திருப்புல்லாணியிலே சேத்துக்கரையிலே படுத்து கொண்டு சரணாகதி செய்தது. நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன என்ன ஆழ்வாருடைய பாடல். இப்போது நாம் இங்கே சித்திரகூடத்தில் நடந்த ஒரு முக்கியமான கதையை, அந்த கதை நடந்த இடத்துக்கு செல்ல போகிறோம். பரிக்கிரமா சுமார் 5.5 கிலோமீட்டர் முடிந்தது. கால் முடிந்தவர்களெல்லாம் நடந்தார்கள். இல்லாதவர்கள் ரிக்ஷாவில் ஏறி அதே வேகத்தில் வலம் வந்து விட்டார்கள். எல்லாரும் எல்லா இடத்தையும் தரிசித்து கொண்டோம். அடுத்த நாள் விடியலில் முதல்ல மந்தாகினியில் நீராடுவோம். ராம் காட்டில் நீராடி கொண்டோம். நாங்கள் தங்கியிருந்த இடம் அது ஒரு பெரிய மருத்துவாகம். அங்கே ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவங்கள்லாம் அந்த இடத்துல தான் மூலிகை தயார் பண்ணுறார். ரொம்ப ஆச்சரியமான மலைப்பிரதேசம், ரம்யமாக இருந்தது. அந்த இடத்துக்கு நடுவில் அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே நதி ஓடி வருகிறது. அது ஒரு சிற்றாறு, ஓடி வருகிறது. அதை தாண்டினா தான் வண்டி போகும், தாண்டினா தான் இந்த பக்கம் வரலாம். நாமளே சலசலாக நடந்து போயிட்டு வரலாம். அவ்வளோ அழகான இடத்தெல்லாம் தாண்டினோம். அந்த ஊரின் ஒரு கோடியில் இருக்கும். இந்த பக்கம் போயிட்டு வந்தால் பல இடங்கள், இப்படி போயிட்டு வந்தால் பல இடங்கள். அதனுடைய ஒரு கோடியில் இருக்கும் ஸ்பட்டிக சிலா என்னும் இடத்தை அடைந்தோம். இந்த இடத்துல தான் காக்கை அசுரனை ராமன் கொல்ல முற்பட, ஆனால் அந்த காக்கை அசுரனை சீதை காப்பாற்றி விட்டாள் என்னும் முக்கியமான இடம். கீழே சற்றே ஆழமான, பார்ப்பது கொஞ்சம் பயங்கரமாக கூட இருக்குது. அந்த இடத்துல தான் மந்தாகினி நதி ஓடுகிறது. மேலே ஒரு பெரிய பாறாங்கல். அந்த இடத்துக்கு ஏறி இறங்கித்தான் நாம் போகணும். நேராக பஸ்ஸு போகாது, கொஞ்சம் தள்ளி பஸ்ஸு நின்று விடுகிறது. இந்த இடத்தை அடைகிறோம். இதை பற்றி பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே கூறுகிறார். சித்திரகூட திருப்ப சிறுகாக்க முலதுண்ட அத்திரமே அவன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம். ராமன் சித்திரகூடத்தில் இருந்தார். இதோ இந்த இடத்தில் தான் அமர்ந்திருந்தார். அழகான பாறாங்கல். நாங்களெல்லாம் சுற்றி அமர்ந்து கொண்டோம். அங்கு இருப்பவர் அந்த இடத்தினுடைய மகாத்மியத்தை சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொல்றபடியே கேட்போம். நாங்களும் பாராயணம் பண்ணியிருக்கோம். அங்கேயும் உபன்யாசம் நடந்தது. அதெல்லாத்தையும் பார்த்து கொள்வோம். यह है भगवान श्री राम जी का बायां चरण, ये दाहिने पैर का घुटना, दाहिने पैर का अंगूठा। यहाँ भगवान श्री रामचंद्र जी बैठे थे। ये माता सीता जी का चरण। कुल मिला के यह श्री रामचरितमानस के आरण्य कांड में यह वर्णित जगह है, जो श्री वाल्मीकि रामायण और श्री रामचरितमानस में दोनों में इस शिला का उल्लेख है। पीछे लक्ष्मण जी बैठे थे, उस वाली शिला में जो नीचे बनी हुई वहाँ लक्ष्मण जी बैठे थे. ஒரு முக்கியமான செய்தி,
இந்த இடத்திலிருந்து ராமனுடைய என்ன குணத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம்? எப்பேற்பட்ட குற்றம் செய்தவனாக இருந்தாலும் ராமன் மன்னிக்கிறான், மறக்கிறான், பொறுக்கிறான். ராமனுடைய பொறுமை, நம்ம ராமனுடைய பாதையில் அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்கும் சகிப்புத்தன்மை குறைஞ்சி போச்சு. டாலரன்ஸே யாரிடத்திலும் இல்லை. இது நடந்த ஆகலை, அது நடந்த ஆகலை. லோகத்தில் பலது நடந்து கொண்டு தான் இருக்கும். நாம் அது எல்லாத்தையும் சகிச்சுக்கத்தான் வேணும், பொறுத்து கொள்ளத்தான் வேணும். ஆனால் ராமன் அந்த பொறுமை காக்கிறார். எவ்வளவு குற்றத்தை 6 செய்திருந்தாலும் அத்தனையும் ஒரு நிமிஷம் ராமா சரணம், உன் திருவடிகளே தஞ்சம், மன்னித்து விடு என்று பிரார்த்தித்தால் ஒரு க்ஷணத்தில் அனைத்தையும் பெருமாள் மறந்துவிடுறாராம். பிரம்மகல்ப நியுத அனுபவே பியநாசியம் தத் கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தே கூறத்தாழ்வான்கிற மகாச்சாரியர் தெரிவிக்கிறார். நான் சேர்த்து வச்சிருக்கிற பாப்பம் ஓரொரு வினாடியில் சேர்த்த பாபத்தை கழிக்க பல ஜென்மங்கள் பிடிக்கலாம், அவ்வளவு நீண்ட பாபங்கள். ஆனால் க்ஷாமியஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்திராத், அதை அனைத்தையும் இனிமே அந்த பாபத்தை நான் செய்யறதா இல்லை, இதோ உன் திருவடிகளே தஞ்சம்னு பற்றினால் உடனே ஒழித்து விடுகிறான். அதுதான் இந்த இடத்துல நடந்தது. ராமன் சீதையின் மடியில் தலை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த சமயம் காக்க வடிவத்தில் இருந்த ஒரு அசுரன், அவன் இத்தனைக்கும் இந்திரன் மகன் ஜெயந்தன்னு பேர், அவன் சீதையினுடைய மார்பகத்தை குத்தி ரணமுண்டாக்கினான். ரத்தம் தெரித்தது. சீதை ஓட்டி ஓட்டி பார்த்தா காக்க திரும்ப திரும்ப வந்தது. இனிமே பார்க்க முடியாதுன்னுட்டு சமயாபோதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா, அருகிலிருந்த ராமனை எழுப்பினாள். எழுந்த ராமன் பார்த்தான், காக்கை தப்பித்து ஓட பார்த்தது. ஒரு தர்பத்தை எடுத்தார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். பிரம்மாஸ்திரத்தை உச்சரித்து காக்கையின் பின்னே விட்டான். அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என் அழைப்ப என்று ஆழ்வார் பாடல். அது உலகம் முழுக்க சுத்தித்து, யாரும் அடைக்கலம் கொடுக்கலே, கதவை திறக்கலே. திரும்ப ராமனுடைய திருவடியில் விழுந்தது. ஆனால் விழும்போது அதனுடைய தலை ராமன் திருவடியில் படலை, கால் ராமன் திருவடியில் பட்டது. மறுபடியும் அபச்சாரம். நல்ல வேளை சீத்தை அதனுடைய தலையை பிடிச்சு திருப்பி ராமன் திருவடியில் படும்படி வைக்க வதாரகமபி காக்குஸ்தகா கிருபையா பர்யபாலயத்து. அப்பவே காக்கையை கொன்னுருக்கணும் ராமன். ஆனால் கருணையோடு அத்தை ரட்சித்து கொடுத்தார். அப்ப கருணாமூர்த்தி எம்பெருமான் பொறுமையின் சிகரமாக உள்ளார். என்ன குற்றம் புரிந்தாலும் மறக்கிறார். அந்த இடத்தை தான் இங்கே சேவிச்சுக்கிறோம். இறுதியாய் இன்னும் ஸ்பட்டிகசிலா, காமதகிரி, பரத மிலாப், அதுவும் ராம்காட்லே சுற்றி இருக்கிற கோவில்கள், இவை எல்லாவற்றையும் தரிசித்து கொண்டோம். இனி சித்திரக்கூடத்தில் 4-5 முக்கியமான இடங்கள் இருக்கின்றன. அது ஊருக்கு சற்றே வெளியே போக வேண்டும். அனைவரையும் சின்ன பேருந்தில் ஏறி உட்கார்ந்துட்டார்கள். நாமும் உட்கார்ந்துப்போம். அடுத்த வாரம் காத்திருந்து பார்ப்போம்.